الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இவ்வளவுதானா? எல்லாரும் வந்தாச்சுல, நிறைய பேர் காணோம். சரி இன்ஷால்லா வரட்டும். சரி ஓகே. போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? யாராவது ஒருத்தர் மட்டும் அம்மா இது வந்து ஒரு ஒரு மேனஸ் என்னன்னா, ஒருத்தவங்க பேசும்போது விட்டு கொடுத்து இன்னொருத்தவங்க பேச்ச ஸ்டாப் பண்றது. இது வந்து ஒரு நல்ல மேனஸ், நல்ல பழக்கம் இது. ஒருத்தவங்க பேசும்போது இன்னொருத்தவங்க என்னோட பாயிண்ட் பெருசுன்னு அந்த மாதிரி பேச வேணாம். ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் அதுக்கு அருள் செய்வான், அல்லாஹ் நன்மையை தருவான். அதனால சொல்லும் போது ஒருத்தவங்க பேசினா இன்னொருத்தவங்க இன்ஷால்லா அமைதியாயிடுங்க. சரியா? ஓகே சிஸ்டர். யார் சொல்றீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னா மத்தவங்க பேச மாட்டாங்க, அவங்க அன்மியூட் பண்ணி பேசிக்கலாம். யார் சொல்றீங்க? போன கிளாஸ் என்ன பார்த்தோம், அதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? யார் சொல்றீங்க? சொல்லுங்க. தௌலத் நிஷா. தௌலத் நிஷா. அல்லாஹ் அஸ்மால் ஹுஸ்னா பார்த்தோம் சிஸ்டர். அது எந்த டாபிக் கீழ பார்த்தோம்? இந்த டாபிக் கீழ அல்லாஹ்வோட கேரக்டர்ஸ் என்ன மாதிரி? அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அல்லாஹ்வுடைய அன்புடையோன். நம்பிக்கைங்கிற டாபிக்கு கீழ 3 விஷயம். அதுல ருபூபியா, உலூஹியா, இப்ப அஸ்மாவுல் வசிஃபாத் பாக்குறோம். ஆமா. ஓகே மாஷாஅல்லாஹ். சொல்லுங்க. அதுல அல்லாஹ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு அருள் செய்றான், எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பா இருக்கான். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம ரொம்ப பயப்படாம அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும், அல்லாஹ் நமக்கு இருக்கான் அப்படின்னு நம்ம யோசிக்காம அல்லாஹ் இதையும் மன்னிக்க கூடியவன் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்ற விஷயம் பார்த்தோம் சிஸ்டர். சோ அதன் மூலியமா என் லைஃப்லயும் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கு. நான் ரொம்ப பயப்படல, ரொம்ப கவலைப்படவும் இல்ல. அல்லாஹ் நிகரற்ற அன்புடையோன், அவனே எல்லாத்தையும் சரி பார்ப்பான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சிஸ்டர் எனக்கு இன்ஷாஅல்லாஹ். நான் ஒரு டிஸார்டர் பத்தி சொன்னேனே. என்ன டிஸார்டர் பத்தி ஓசிடி சொன்னேன்? சிஸ்டர். ஓசிடி தான சிஸ்டர் அது? இன்னொரு ப்ராப்ளம் சொன்னேனே, டிப்ரெஷனுக்கு பேஸ் ரூட் ஒரு பிரச்சனை. அல்லாஹ்வுடைய பெயர் அல் கஃபார் அப்படின்றத நம்புறதுனால இந்த பிரச்சனை சரியாகும்னு சொன்ன ஒரு விஷயம். என்ன சொன்னேன்? அதாவது ஒரு செயலை நம்ம வந்து கரெக்டா செஞ்சுட்டோமா இல்லையா ஒரு டவுட்லயே இருப்போம். இல்ல இன்னொன்னு சரியா ஞாபகம் இல்ல சிஸ்டர். நானே பேசிட்டு இருக்கேன். வேற யாரும் பேசணுமா? சாலிகா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்களே. நான் சொல்லலாமா? சொல்லுங்க. மனநோயாளியா இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லிருக்கேன். கில்ட் பத்தி சொன்னனா? கில்ட். ஆமா, கில்ட்டியா ஃபீல் பண்றதுன்னு சொன்னீங்க. கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். பெரிய பெரிய பிரச்சனைல முதல்ல இருக்கிறது வந்து அவங்களோட குற்ற உணர்வு தான். அதுதான். நிறைய பேரு சூசைட் பண்ணிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்றாங்கல்ல, இதெல்லாமே வந்து ஒரு பேட் பிஹேவியர். இதெல்லாமே ஒரு நல்ல பிஹேவியர் கிடையாது. பேட் பிஹேவியர். ட்ரிங்க்ஸ் அடிக்டா இருக்கிறது, இல்லைன்னா கஞ்சா குடிக்கிறது, இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்களுக்கு போறது, ஈவன் பான் அடிக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எல்லாமே இதுக்கு பேஸ் என்னவா இருக்கும்னா ஏதோ ஒரு கில்ட். எந்த மாதிரி கில்ட்னா, ஒண்ணு நான் தப்பு பண்ணிட்டேன், இனி என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்திலேயே இருந்து அந்த கில்ட் அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தும். சோ அந்த கில்ட்டில இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அடிக்ட் ஆவாங்க. அந்த நேரத்துல அந்த கில்ட் அவங்களுக்கு கொஞ்சம் மறையிற மாதிரி இருக்கும். ஒரு பிளஷர் ஃபீலிங்கை கொடுக்கறதுனால நிறைய பேர் ஃபோன் பார்ப்பாங்க, ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அடிக்ஷன் பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா அந்த கில்ட் அவங்கள விட்டு அந்த தாட் மறையணுங்கிறதுக்காக. ஒரு கில்ட் இந்த மாதிரி வெளிப்படும். இன்னொன்னு சைடு என்ன ஆகும்னா, ஒரு டைம் ஒரு தப்பு பண்ணிட்டோம், மன்னிப்பே இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அதான் நம்ம ஒரு டைம் செஞ்சுட்டோமே, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம திருப்பி அந்த செயல்லையே ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒண்ணு கில்ட்டுனால மனநோயாளிகளா இருப்பாங்க, இல்லைன்னா கில்ட்டுனால கெட்டவங்களா இருப்பாங்க. இது ரெண்டுமே நம்ம சைக்காலஜில பார்க்கும்போது ஒண்ணு பிஹேவியர், இன்னொன்னு மென்டல் ஹெல்த் பத்தி பார்த்தோம். அப்போ இந்த கில்ட் வந்து 2 விதமான பிரச்சனைகளையுமே ஏற்படுத்தும்.
இந்த பிரச்சனைகளிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு பேர், என்ன பேர் சொன்ன? அல் கஃபாரா சிஸ்டர்? அல் கஃபார். அல்லாஹ் யாரு? எப்படிப்பட்டவன்? மன்னிப்பவன். மன்னிப்பவன். நம்ம ஜஸ்ட் மன்னிப்பவன் அப்படின்றது இல்லாம எப்படின்னா மன்னிச்சுக்கிட்டே இருக்கவன். அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், பெர்ஃபெக்ஷனிஸ்ட். உங்கள யாராவது பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இருக்கீங்களா? எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒரு ஒரு பிஹேவியர்ல ஒரு சின்னதா ஒண்ணு இருந்தா கூட டென்ஷன் ஆகுறது. நான் ஏன் இப்படி இருக்கேன்? பெர்ஃபெக்ட்டா எதிர்பார்க்கிற ஆள் யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்க. ஆனா அப்படி ஒரு ஆள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க மனநோயாளியா தான் மாறுவாங்க ஃபியூச்சர்ல. பெர்ஃபெக்ஷனிஸ்டோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வந்து அவங்க மனசளவுல பிரச்சனைகளை நிறைய ஃபேஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ ஆக்டர் மாரிமுத்து ஒருத்தர் இறந்து போனார்ல, எதிர்நீச்சல். அவருக்கு வந்து அவர் வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ங்கிற வார்த்தையை அவர் சொல்லும் போது அதாங்க மனநோயாளி. அவர் ஒரு இன்டர்வியூல பேசுறாரு, பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லிட்டு அதாங்க மனநோயாளி மாதிரி அப்படின்றாரு. அப்போ இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற சிந்தனையே முதல்ல தப்பு. இஸ்லாத்துல இஹ்சான் இருக்கு. இஹ்சான்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் சிஸ்டர். நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நாம் பார்க்கின்றான் என்ற என்ன மனதில் அவனோட வழிபாடுகளை செய்வது. நம்மளுடைய செயலை அழகாக்குறது. அல்லாஹ் என் செயலை பார்த்துக்கிட்டு இருக்காண்டி என் செயலை அழகாக்குறது தான் இஸ்லாத்தோட கான்செப்டே ஒழிய அந்த செயலில் பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்ங்கறது அல்லாஹ் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்மள அல்லாஹ் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு படைக்கல. நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. அதனாலதான் நிறைய பேர் பெர்ஃபெக்ட்னு பின்னாடியே ஓடி அவங்களுக்கு அதை அடைய முடியாதனால மனசளவுல பாதிக்கப்படுறாங்க. தானும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், தன்னை சுத்தி உள்ளவங்களையும் பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கிறணும் அப்படின்னு ரொம்ப போராடிட்டே இருப்பாங்க. நான் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா உங்களுக்கோ இல்ல உங்களை சுத்தி உள்ள நீங்க ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இல்லாம இருக்காது. அதனால கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க கிளாஸ் கேட்க கனெக்ட் பண்ணிக்கிட்டே, ஓ இவங்களோட பிரச்சனைக்கு அப்போ இதுதான் காரணமா? இப்ப நிறைய பேரோட மனநல பிரச்சனைக்கு இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு காரணம். அப்போ அல்லாஹ் இத பத்தி என்ன சொல்றான்? அல்லாஹ் சொல்லும் போது மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். மனுஷங்க பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. மனுஷங்க எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவர்கள் தான். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏன் அதிகமா சண்டை வருது? மெயின் ரீசன் என்னவா இருக்கும்னா, கணவனுக்கு பிடிக்காத எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு கேரக்டர் சரியில்லாத கேரக்டர் இல்ல பிடிக்காத கேரக்டரை பார்த்து இவருக்கு கோவம் வருது. ஆனா இவருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம கிட்டயும் தானே இம்பர்ஃபெக்டான கேரக்டர்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா மனைவி அப்படியே ஷேப் பண்ண பாப்பாங்க. முழுக்க முழுக்க எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஷேப் பண்ண பார்க்கும்போதுதான் அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? பெண்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அவர்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒரே அடியா நிமித்த முயற்சி பண்ணாதீங்க, அவங்கள உடைச்சிருவீங்க அப்படின்றாங்க. ஓகேவா? இதுல நமக்கான அட்வைஸ் இன்னொன்னு இருக்கு. அது இன்ஷால்லா ஃபேமிலி சைக்காலஜி பார்க்கும்போது பாப்போமா? இப்ப சொல்லிடவா? சொல்லிடுங்க சிஸ்டர். சரி. இப்போ இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இதை எல்லாருமே ஆண்களுக்காகவே சொல்லிட்டே இருப்பாங்க. என்னன்னா, பெண்கள் விலா எலும்புல இருந்து படைக்கப்பட்டவங்க, அதனால அவங்கள ரொம்ப நேராக்க முயற்சி பண்ணாதீங்க, நீங்க அப்படியே அவங்கள விட்டுருங்க, வளைக்காதீங்கன்னு சொல்லி ஆண்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எப்படி நம்மளுக்கான அட்வைஸ் இதுல என்ன அப்படின்னா, பெண்கள் வளைந்து கொடுத்து போற தன்மையுடையவர்கள். புரியுதா? நம்ம இப்ப இந்த ஃபெமினிசம் பேசுறவங்க எல்லாம் இப்போ ஃபெமினிசம் பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் பெண்கள் தான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா? நாங்க ஏன் போகணும்? ஏன் அவங்க போக மாட்டாங்களா? எல்லாத்துக்கும் எங்களை தான். இப்ப வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னா வீட்டுல யார் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுவாங்கன்னா பொம்பளை பிள்ளைகளோட தான் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுவாங்க. ஆமா தானே? தம்பிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. தம்பி சின்ன பையன் தானே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து அண்ணன் தப்பு செய்யும் போது அண்ணன் தானே பெரிய பையன் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. கடைசியில அட்ஜஸ்ட் பண்றது முழுக்க முழுக்க நம்மளா மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப இந்த ஃபெமினிசம் தாட் அந்த சிந்தனை நமக்குள்ள
எப்படி சொல்றது, விதைக்கப்பட்டிருக்கு. என்னன்னா நாங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம், நாங்க ஏன் பண்ணணும் அப்படிங்கறதுனால தான் குடும்பத்துல அதிகப்படியான பிரச்சனைகளே வருது. ஆனா நீங்க புரிஞ்சுக்கோங்க, அஸ் அ முஸ்லிம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம தான் விலா எலும்பில் படைக்கப்பட்டவர்கள், விலா எலும்பு வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையது. அப்ப நம்ம தான் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையோட படைக்கப்பட்டிருக்கோம். ஆண்கள் நேரானவர்கள், நிமிர்ந்தவர்கள், அவங்கள வளைக்க முடியாது. ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா நீங்க 1 மணி நேரம் பேசி முடிங்க, 1 மணி நேரம் கழிச்சு அவங்க சொன்ன பாயிண்ட்லயே நிப்பாங்க. உண்மை தானே? உண்மையா இல்லையா? பக்கம் பக்கமா ஆமா சிஸ்டர், உண்மைதான் உண்மையை sister. ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம தலைய பிச்சிட்டு நிப்போம். ஐயோ இல்ல இதுதான் நிப்போம். ஆமா ஆமா ஆமான்னு கேட்டுட்டு இருந்துட்டு கடைசி எண்ட்ல என்ன பாயிண்ட் அவங்க சொன்னாங்களோ, சரி நாளைக்கு போவோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதே பாயிண்ட தான் சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு போவோம்னு சொல்லுவாங்க. நம்ம பேச்ச ஃபுல்லா கேட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் நாளைக்கு போவோம்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வெறி வரும். நான் இவ்வளவு சொல்லியும் கேட்கல. எனக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது அப்ப நம்மளுக்கு நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? எங்கள மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவீங்களான்னா, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபேமிலில நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு லேசாயிடும். இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம தான் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையோட படைக்கப்பட்டிருக்கோம். ஓகேவா? ஆண்களுக்கான அட்வைஸ் ஒரே அடியா அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. பெண்களுக்கான அட்வைஸ் நம்மளால வளைந்து கொடுத்து போக முடியும், நமக்கு அது ஈஸி, ஆண்களுக்கு அது கஷ்டங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். இன்னைக்கு போய் உங்க கணவன் கிட்ட போய் பேசும்போது ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க, அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க படைக்கப்பட்டது இப்படிதான், அல்லாஹ் அவங்கள இப்படித்தான் படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஆர்கியூமெண்ட்டுக்கு வேலையே இருக்காது இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்ப நம்ம டாபிக்ல வருவோம். அப்போ அல் கஃபார் பார்த்தோம், அர் ரஹ்மான் பார்த்தோம், அர் ரஹீம் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு ஒரு 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 அல் முத்தகப்பீர் பார்த்தோம். பார்த்தோம், அல் முத்தகப்பீர் பார்த்தோம். இந்த பெயர் நம்ம உள்வாங்கி அல்லாஹ் மட்டும்தான் பெருமைக்குரியவன்கிற அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வெறுண்டு ஓடிரும். பெருமைதான் முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணம். நான் சொல்லி ஏன் என் மாப்பிள்ளை கேட்க மாட்டேங்கிறாரு, நான் சொல்லி ஏன் என் புள்ள, இது என்ன பெருமை? நீ அல்லாஹ் சொல்றதே கேட்கலல்ல. ஆமா தானே? நம்ம இப்போ நான் சொல்றத என் புள்ள கேட்க மாட்டேங்கிறான்னு எனக்கு அவ்வளவு கோவம் வருது. நம்ம அல்லாஹ் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டோமா? எத்தனை விஷயத்த கேட்காம டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கோம். அப்போ உன் புள்ள அதை செய்யும் போது ஏன் ஏத்துக்க முடியல? அல்லாஹ் உன்னை மன்னிக்கணும்னு நினைக்கிறல்ல, அப்ப நீ உன்னை சுத்தி உள்ளவங்கள மன்னிக்கணும் தானே? இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்லப்பட்ட அட்வைஸ், நார்மலா நான் தான் சொல்றேன்ல, அல்லாஹ்ங்கிற பெயர் நினைவூட்டப்பட்டால் நமக்கு பிரச்சனைகளே ஓடிடும். அல்லாஹுடைய பெயர்கள் நமக்கு நினைவூட்டப்பட்டால் நம்மளுக்குள்ள பிரச்சனைகளை நம்ம ஓட வச்சிடலாம். அவ்வளோ டென்ஷன், அவங்க கூட பிரச்சனை அவ்வளோ டென்ஷனா இருக்கு, அவங்க மேல கோபம் குறையவே மாட்டேங்குது. அப்போ ஒருத்தவங்க சொல்லும் போது சொன்னாங்க, நீ மரணிக்கிற நிமிஷம் வரையும் அல்லாஹ் உன்னை மன்னிக்கணும்னு நீ நினைப்பியா மாட்டியா அப்படின்னாங்க. ஆமா, அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், நீ நரகத்துக்கு போக கூடாதுன்னு அல்லாஹ் உன்னை மன்னிக்கணும்னு ஆசைப்படுவியா மாட்டியா? அல்லாஹ் என்ன மரணிக்கிற வரையும் மன்னிக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்ப நீ பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் நீ மரணிக்கிற வரையும் சில தப்புகளை பண்ணிக்கிட்டு தானே இருக்க. அப்ப அல்லாஹ் உன்னை மன்னிக்கணும்னு நீ ஆசைப்படும் போது ஏன் உன் கணவரை நீ மன்னிக்க கூடாது? அடுத்த செகண்ட் எனக்கு அவன் மேல உள்ள கோபம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு பேர் அல்லாஹ் உன்னை மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிப்பவன் தானே, அல்லாஹ் உன்னை மன்னிக்கணும்னு நீ எதிர்பார்க்கறல்ல, இப்ப நீ உன்னை சுத்தி உள்ளவங்கள மன்னிச்சிரு. இது அஸ்மால் ஹுஸ்னால நம்ம கத்துக்க வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா, அல்லாஹுடைய இப்ப அல்லாஹ் தனது ரூஹை ஊதினான்னு இருக்குன்னா நம்மளுக்கு டிவைன் பவர் இருக்கு, இறைவனுடைய எப்படி சொல்றது, அதுல கொஞ்சம் 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 நம்மளால இப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இரக்கம் காட்டணும்னா நீங்க மத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுங்கன்னு சொல்றான். அல்லாஹ்க்கு மனிதர்களுக்கு யார் நன்றி செலுத்தலையோ அவங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவங்கன்னு சொல்றான். அப்ப இறைவன்கிட்ட இருக்க தன்மைகள் எல்லாம் இறைவன் நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறான். இப்ப அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னா நீங்க மனுஷங்களை மன்னிக்கணும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்க மனுஷங்களுக்கு உதவி செய்யணும், அல்லாஹ் உங்க மேல இரக்கம் காட்டணும்னா நீங்க மனுஷங்க மேல இரக்கம் காட்டணும். இறைவனுடைய தன்மைகள் எதெல்லாம் படிக்கிறோமோ அது எல்லாமே நமக்குள்ள கொண்டுட்டு வர முயற்சி பண்ணணும். கேரக்டர் வைஸ் இப்ப பெருமை இருக்குன்னா நம்மளுக்குள்ள பெருமை கொண்டுட்டு வர முயற்சி பண்றது கிடையாது. இறைவனுடைய இரக்கம் வேணும்னா நாம இரக்கமா இருக்கிறது. சொல்ல வர்றது புரியுதா? புரியுது இப்போ சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ்.
இறைவன் வந்து அஸ்ஸபூர், பொறுமையானவன். அப்படின்னா இறைவன் என்ன தப்பு பண்ணாலும், நான் இன்னைக்கு தப்பு பண்ணா நாளைக்கே என்ன தண்டிக்கிறது இல்ல தானே. இவன் என்ன எனக்கு பிடிக்காத செயலை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு என்னை வந்து அடுத்த நிமிஷமே தண்டிக்கிறது இல்ல. இறைவன் என்ன பண்றான், பொறுமையா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு அஸ்ஸபூர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. பொறுமையானவன், பொறுமையா இருக்கிறவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்ப அல்லாஹ்க்கு அந்த தன்மை இருக்கு, பொறுமையா இருக்கிற தன்மை இருக்கு. அப்ப நான் என்ன எதிர்பார்க்கிறேன், என் ரப்பு நான் தவறு செய்யும் போது என் மேல பொறுமையா இருக்கணும், உடனே நான் தண்டிச்சிடக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதை ஏன் நாம மனுஷங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறோம்? அப்ப அல்லாஹ் உன்கிட்ட பொறுமையா இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கிற நீ ஏன் இன்னொருத்தவங்க கிட்ட பொறுமையா இருக்க மாட்டேங்கிற? உடனே ஏன் தண்டிக்க துடிக்கிறோம்? இந்த விஷயங்கள் உள்வாங்க அதுதான் இறைவனுடைய தன்மைகள் நம்ம உள்ளுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறைவனுடைய பேர்களை யார் மனனம் செஞ்சாங்களோ அவங்க கண்டிப்பா சொர்க்கம் போயிருவாங்கங்கிறாங்க. ரீசன் என்னன்னா, இறைவனுடைய பெயர்கள் உள்ளத்துல இருந்துச்சு அப்படின்னா அவர்களுடைய பிஹேவியர் குட் பிஹேவியரா தான் இருக்கும், அவங்களுடைய அஹ்லாக் பெஸ்டா தான் இருக்கும். சரியா? அப்போ அந்த வரிசையில இந்த பேர் என்ன தெரியுது, ஸ்கிரீன்ல என்ன பேர் தெரியுது? அல் பசீர். அனைத்தையும் அல் பார்ப்பவன். அனைத்தையும் பார்ப்பவன், அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கவன். இப்ப நான் சொன்னேன்னா நம்மளுடைய பிஹேவியரை சரி பண்றதுதான் சைக்காலஜின்னு சொன்னேன். அப்போ நம்ம பிஹேவியரை சரி பண்றதுல பெரும் பங்கு வகிக்கிறது இந்த பெயர். எந்த நேரமும் என் இறைவன் என்ன பார்த்துட்டு இருக்கான், எந்த நேரமும் என் இறைவன் என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் தூங்க மாட்டான், அவனுக்கு ரெஸ்ட் கிடையாது, அவனுக்கு வேற வேலையே கிடையாது, இறைவன் நம்மளையே பார்த்துட்டு இருக்கான். அப்படிங்கும்போது மறைவில் கூட நாம தவறு செய்ய பயப்படுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிஹேவியர் சரியாகும். சொல்ல வர்றது புரியுதா? இப்போ அதே மாதிரி அல்லாஹ்க்கு இன்னொரு பேர் இருக்கு. ஒரு நிமிஷம். அல்லாஹ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அஸ்ஸமியா. அஸ்ஸமியான்னா என்னன்னு தெரியுமா? செவியுறுபவன், அனைத்தையும் கேட்கக்கூடியவன். அனைத்தையும் கேட்கக்கூடியவன். அதே மாதிரி அல் அலீம். அல் அலீம்னா என்ன? ஞானமிக்கவன். அனைத்தையும் அறிந்தவன், எல்லாத்தையுமே. ஹக்கீம்னா தான் ஞானமிக்கவன். அலீம், இல்மு சொல்றோம்ல, இல்முனா நாலேஜ், அலீம் அப்படிங்கிறது ஆல் நோயிங், எல்லாத்தையுமே அறிஞ்சவன். ஓகேவா? இப்போ நான் வந்து எனக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை. யாராவது ஒரு தப்பு பண்ணா உடனே கெட்ட வார்த்தையில பேசிடுவேன்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து இந்த பிஹேவியரை நான் சரி பண்ணணும். நான் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறேன், நான் ரொம்ப கெட்ட பிள்ளையா இருக்கேன், கோபம் வந்தா எப்படி என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல் பண்றது, எப்படி கெட்ட வார்த்தை பேசாம என்ன கண்ட்ரோல் பண்றது சொல்லுங்க? எப்படி கண்ட்ரோல் பண்றது? என்ன இந்த பிஹேவியர் எப்படி சரி பண்ணுவீங்க? சிஸ்டர் அகைன் சொல்லுங்களேன். இல்ல, எனக்கு ஏதாவது கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நான் கெட்ட வார்த்தை பேசிடுவேன். சரியா? கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சிடுவேன். இப்ப நான் நினைக்கிறேன், நம்ம கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்கமே, ரொம்ப பொல்லாத பிள்ளையா நம்ம இருக்கமே, எப்படி என்னன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி பெறும். இல்ல, எப்படி இந்த பிஹேவியரை நான் சேஞ்ச் பண்றது? எதை வச்சு என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? அல்லாஹ் நம்ம பேசக்கூடியதை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம உணர்ந்தாலே நம்ம செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம் கெட்ட வார்த்தை. மாஷா அல்லாஹ். நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகணும்னு அதுக்குதான் நம்பிக்கையே நம்ம இத்தனை நாள் நடத்துறோம். நம்பிக்கை வேர் ஒரு இதுல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா மரம் ஆடி போயிடும். வேர் சரியா இல்ல, உள்ள அணுகி இருக்குன்னா மரம் ஒரு சின்ன காத்துக்கும் சாஞ்சிரும். அப்ப அந்த வேர், நம்பிக்கைங்கிறது வேர், அந்த வேரை பலம் ஆக்கணும். சரியா? அப்போ நம்பிக்கையில இருக்க குறைபாடுகள் தான் நம்ம கிட்ட இருக்க பிஹேவியர்ல ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே. இப்போ ஒரு வசனம் செல்ஃப் கண்ட்ரோல் பத்தி என்கிட்ட
ட்டாங்க. அப்போ நான் எப்படி ஒரு வார்த்தையில எப்படி செல்ஃப் கண்ட்ரோல கொண்டுட்டு வர்றதுன்னு யோசிக்கும் போது குர்ஆன்ல ஒரு வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து ஒரு வார்த்தை வந்து பேசும்போது, பேசுறதுக்கு முன்னாடியே அதை எழுதும் எழுத்தாளர்கள் நீங்க பேசுற வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 சைடு நல்ல மலக்குமார்கள், நம்மளுடைய நன்மையை எழுதக்கூடிய மலக்குமார்கள், தீமையை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இருக்காங்க. என் வாயிலிருந்து வார்த்தை வெளியேறுவதற்கு முன்னாடியே என்ன வார்த்தை வெளியேற போகுதுன்னு அவங்க எழுதுறதுக்கு 2 பேருமே பேனாவை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்போது நான் அசால்ட்டா கெட்ட வார்த்தை பேசுவேனா? பேச மாட்டீங்க. உலகத்திலேயே ரொம்ப சேஃபான ரெக்கார்டு வந்து ரிட்டன் ரெக்கார்டு. இறைவன் வந்து ரொம்ப உஷாரா என்ன பண்றான், எல்லாத்தையும் ரிட்டன்ல வச்சிருக்கன்றான். எல்லாமே ரிட்டன் ஸ்டேட்மெண்டா இருக்கு. எல்லாமே எழுதப்பட்டுட்டு இருக்கு. நாளைக்கு எழுதப்பட்ட ஏடுகள் உங்க கையில தரப்படும். எல்லாமே ரிட்டன்ல வச்சிருக்கான். அப்போ நம்ம அந்த கான்சியஸ்னஸோட இருக்கணும். நான் தப்பா பேசுறேன், இல்ல யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை பத்தி புறம் பேசுறேன், ஒருத்தவங்களை பத்தி நான் அவதூறா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்ல ஒருத்தவங்களை பத்தி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறேன், இல்ல அவங்களை கெட்ட வார்த்தைகளை திட்டுறேன், என்னவா வேணா இருக்கட்டும். இந்த கான்சியஸ்னஸ் 2 சைடும் அல்லாஹ் மலக்குமார்களை நியமிச்சிருக்கான். 2 பேர்ல நான் யார பிஸியா வச்சுக்க போறேன், நல்ல மலக்குமார்களையா இல்ல கெட்டது எழுதக்கூடிய மலக்குமார்களையா? நான் வாயிலிருந்து வார்த்தை வெளியேறுவதற்கு முன்னாடியே அவங்க பேனாவை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, நான் தெரியாத்தனமா சொல்றத கூட அவங்க நோட் பண்ணிருவாங்களேங்கிற கான்சியஸ்னஸ் நமக்குள்ள வரும்போது நம்ம அசால்ட்டா பேசுவோமா? இந்த கான்சியஸ்னஸ் இல்லாதனாலதான் என்னை அறியாமல் பேசிட்டேன், மறந்துட்டு பேசிட்டேங்கிற விஷயங்கள்லாம் நமக்குள்ள வருது. புரியுதா? எந்த நேரமும் மலக்குமார்கள், நல்ல மலக்குமார்களுக்கே வேலை கொடுக்கணும், நன்மை எழுதக்கூடிய மலக்குமார்களுக்கே வேலை கொடுக்கணுங்கிற சிந்தனையிலே நம்ம இருக்கணும். இந்த சிந்தனை இருக்கும்போது என்னை அறியாமல் இல்லை என்னை மீறி எந்த வார்த்தையும் வெளியே போகாது. நான் செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள பர்சனா ஆகுவேன். ஓகேவா? இப்போ அல் பசீர் அஸ்ஸமீ, அல்லாஹ் எல்லாத்தையுமே கேட்கக்கூடியவன், எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவன். அவனை அறியாம ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாது. எல்லா வார்த்தைகளும் இறைவன் கேட்டுட்டு இருக்கான். நம்ம சொல்றோம்ல, நான் மறந்துட்டு பேசிட்டேன். சில பேர்ட்ட மாத்தி பேசுவோம், நான் இப்படி சொல்லல அப்படிதான் சொன்னேன். அப்பெல்லாம் நமக்கு அச்சம் இருக்கணும். இவங்களுக்கு கேட்கலனாலும் இறைவன் கேட்டுட்டு இருக்கான், இறைவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த அச்சம் இருக்கும்போது நம்ம பிஹேவியர்ல கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து அல் அலீம், அனைத்தையும் அறிந்தவன். இந்த பெயரை எப்படி நம்ம யூஸ் பண்றது? நம்ம மனசு நல்லா இருக்கிறதுக்கு இந்த பெயரை எப்படி யூஸ் பண்றது? நம்மளுக்கு தெரியாத விஷயம் கூட அல்லாஹ்க்கு தெரியும். அதனால எது நல்லதோ அதை கூட அல்லாஹ் கிட்ட துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும். மனசுக்கு என்ன கவலையா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான் ஒரு வசனம், நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அது உங்களுக்கு கெட்டதாக அமையும். நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நல்லதாக அமையும். நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ்வே அறிந்தவன். நம்மளுக்கு தெரியாது, அல்லாஹுக்கு தெரியும். ஒரு விஷயம் நம்மளை விட்டு தவறி ஏதோ ஒண்ணு கிடைக்காம போயிருந்திருக்கும். மாப்பிள்ளை பேசி வச்சிருப்பாங்க, மாப்பிள்ளை கேன்சல் ஆயிடும். இல்ல ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு நினைப்போம், அந்த அன்னைக்கு நமக்கு உடம்பு முடியாம போயிடும். இல்ல எங்கேயாவது பிக்னிக் போகணும்னு நினைப்போம், அந்த அன்னைக்கு மழை வந்துரும். ஏதோ ஒண்ணு நாம சில விஷயங்களை வெறுப்போம். இது ஏன் நடந்துச்சு, இல்லைன்னா இது ஏன் எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ சில விஷயத்த அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒன்ன விரும்புவீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. எல்லா விஷயமும் நமக்கு தெரியுமா? அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. இந்த நிறைய வீடியோஸ்லாம் நிறைய சுத்திட்டே வந்துச்சு. என்னன்னா, ஒருத்தன் கார்ல வருவான், இடையில வந்து கார் பஞ்சர் ஆயிடும். அவன் அவ்வளவு டென்ஷன் ஆவான். கார் ஏன் பஞ்சர் ஆச்சு, ஏன் மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு அவன் அவ்வளவு டென்ஷன் ஆவான். பார்த்தா மேல இருந்து ஒரு பெரிய ஒரு கல்லு மாதிரி வந்து டொம்முன்னு வந்து அந்த அவன் கார் மூவ் ஆகுற இடத்துல வந்து விழுகும். அப்போ அவன் பார்த்துட்டு தேங்க் பண்ணுவான். அப்போ அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது.
அப்ப இறைவன் தான் அறிஞ்சவனா இருக்கான் அப்படிங்கும்போது, அப்ப இறைவன் கொடுக்காத விஷயத்துக்கோ, இல்ல இறைவன் கொடுத்த விஷயத்துக்கோ நம்ம தேவையில்லாம டென்ஷன் ஆகக்கூடாது. நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஏன் இது நடக்குதுங்கிற அறிவு எனக்கே இல்ல. எனக்கு கிடையவே கிடையாது. என்ன சுத்தி என்ன நடக்குது? நாளைக்கு என்ன நடக்க போகுது? அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது? எந்த நாலேஜுமே இல்லாம, நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இது ஏன் எனக்கு கிடைக்கல? இது மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னா, நான் எவ்ளோ பெரிய ஆளா ஆயிருப்பேன் தெரியுமா? இது மிஸ் ஆனனால முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே. 1 வருஷம் கழிச்சு அவங்க அவ்ளோ நல்லா இருப்பாங்க. நல்ல வேளை அது எனக்கு தவறி போணுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்போ எந்த இதுக்கு தானே நம்ம அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆவோம். ஆமா தானே? நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காம போயிட்டா, இல்ல நம்ம விரும்பாத விஷயம் நமக்கு கிடைச்சுச்சுன்னா தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவோம். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? எஸ். கண்டிப்பா. இதெல்லாமே ஆமா. நம்ம ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுற ஒரு விஷயம். ஏன் எனக்கு அது கிடைக்காம போச்சு? அது எனக்கு கிடைச்சிருக்கணுமே! ஏன் நான் பஸ்ஸ மிஸ் பண்ணேன்? இந்நேரம் நான் மிஸ் பண்ணாம இருந்திருந்தால் எனக்கு இப்படி ஆகியிருக்குமே! ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஷைத்தானுடைய குணம்ன்றாங்க. நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி ஒரு வார்த்தை. நான் இப்படி நடந்திருந்தால் இப்படி ஆகியிருக்குமே! ஒருவேளை இது கிடைச்சிருந்தா நான் பணக்காரி ஆயிருப்பனே! ஏன் கிடைக்காம போணுச்சு? இந்த சிந்தனை ஷைத்தானுடைய சிந்தனைங்கிறாங்க நபி. அப்போ அந்த மாரி சிந்தனைகள் வரும்போதெல்லாமே நாம நினைச்சுக்க வேண்டியது அல்லாஹுல் அலீம். அல்லாஹ் தான் அறிஞ்சவன். அல்லாஹ்க்கு தான் எல்லாமே தெரியும். நமக்கு தெரியாது. நம்மளுடைய அறிவு ரொம்ப சிறியது, ரொம்ப குறுகியது. அப்ப அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிரணும். அல்லாஹ் எனக்கு தெரியாது, நீ தான் அறிஞ்சவன், நீ நல்லதாக்கி குடுத்துரு. இப்படி நாம எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் அறிந்தவன், அல்லாஹ் தான் அறிந்தவன்னு சொல்லி விடும்போது, நம்ம மனசு அவ்ளோ லேசா ஃபீல் பண்ணும். இது எல்லாமே நீங்க இந்த 1 வீக்ல உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயத்திலயும் இந்த பெயர்கள நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஆண்டவன் இந்த மாரி சூழ்நிலைகள உங்களுக்கு விடுவான். படிச்சியல்ல, நீ அப்ளை பண்றியா? அப்படின்னு பார்க்கறதுக்காகவே சில சிச்சுவேஷன்ஸ் அல்லாஹ் நமக்கு விடுவான். அதுதான் ரியல் டெஸ்ட். நீங்க மாசம் மாசம் எழுதுறத டெஸ்ட்டை விட அல்லாஹ் நாளுக்கு நாள் உங்களுக்கு டெஸ்ட் வச்சிட்டு இருக்கான். சொல்லி குடுத்தாங்கல்ல, நான் உனக்கு சூழ்நிலைகள விடுறேன். நீ எப்படி சமாளிக்கிற? அப்படின்னு அல்லாஹ் பார்ப்பான். அப்போ அந்த மாதிரியான சமயங்கள்ல நீங்க கத்துக்கிட்ட அத்தனை விஷயங்களையும் நீங்க பயன்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அதுக்கப்புறம் அல் ஹய்யு ஆயத்துல் குர்சில ஓதுவீங்க தெரியுமா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். என்ன அர்த்தம்? அல் ஹய்யும் அல்லாஹ் என்றும் நிலைத்திருப்பவன். ஹய்யுனா கவலையை போக்கியது. ஹய்யு அப்படின்னா எப்போதுமே உயிரோட இருப்பவன். அல்லாஹ்க்கு மரணமே கிடையாது. அல்லாஹ்க்கு மரணம் கிடையாதுன்னு சொல்றத விட அல்லாஹ்க்கு மட்டும் தான் மரணம் கிடையாது. சரியா? மலக்குமார் அல்லாஹ் வந்து மறுமை நாள்ல போய் எல்லாரையும் மௌத்தாக்கிருவேன்னு சொல்றான். கடைசியில ஒன் அண்ட் ஒன்லி கிங் அப்படி மாசா நிக்கக்கூடிய அவனுக்கு இறப்பு கிடையாது. அப்படி கையும் நிலைத்திருக்கக்கூடியவன் யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான். இந்த சிந்தனை இல்லாதனால தானே ஒருத்தர் இறந்து போனா என்னமா புலம்புறோம். இன்னைக்கு இல்லைனாலும் அவர் நாளைக்கு இறந்து தானே போவாரு. உலகத்துல ஏதாவது நிலைத்திருக்கக்கூடியதா? அல்லாஹ் மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடியவன்னு சிந்தனையை உங்க உள்ளத்துக்குள்ள ஏத்துங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்போ ஒருத்தி நம்ம லைஃப்ல என்டர் ஆயிடக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட் என்டர் ஆயிடக்கூடாது. உடனே நம்ம மனசு எதிர்பார்க்கிறது என்ன? இவன் நிலைச்சிருக்கணும். எப்போதுமே இவ இருக்கணும். ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இது எப்போதுமே எனக்கு கிடைக்கணும். இப்போ ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம மனசு என்ன சொல்லும்? எப்போதுமே சந்தோஷமாவே இருக்கணும். சரியா? உலகத்துல எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. அல்லாஹ் இத வந்து நம்மளுக்கு சுத்தி சுத்தி காட்டிக்கிட்டே இருக்கான். இரவு, பகல் மாறி மாறி வர்றதிலிருந்தே நமக்கு புரிஞ்சுக்கணும். சீசன்ஸ் மாறி மாறி வர்றதிலிருந்தே நமக்கு புரியணும். உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்பமும் வரும், துன்பமும் வரும். துன்பமும் நிலைத்திருக்காது, இன்பமும் நிலைச்சிருக்காது.
உண்மைதானே? இதெல்லாம் இல்லாம தானே தேவையில்லாம உட்கார்ந்து வொரி பண்ணிட்டே இருக்கோம். இப்போ 3 நாள் முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்ப அல்லாஹ் என்ன டெஸ்ட் பண்றான். எனக்கு சில கஷ்டங்கள் வருது. அப்ப சந்தோஷத்தை எப்படி ஏத்துக்கிட்டோமோ, அதே மாரி தானே கவலைகளையும் ஏத்துக்கிறணும். நம்ம மனசு என்ன ஷைத்தான் சொல்லிக் குடுப்பான்னா, இந்த கவலை தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படியே கான்ஸ்டன்ட் மாரி நமக்கு காட்டிக் குடுப்பான். ஐயையோ! வந்துருச்சே, முடிஞ்சுச்சே, எல்லாம் இனி நான் எப்படி வாழப் போறேன்ட்டு காட்டிருவான். அந்த இத ஃபேஸ் பண்ண முடியாம தான் உடனே சூசைட் பண்ணிக்கிறது. சரியா? அப்போ இந்த துனியாவை பொறுத்தவரையும் இறைவன் மட்டும் தான் கான்ஸ்டன்ட். இறைவன் மட்டும் தான் நிலைத்திருக்கக் கூடியவன். வேற எதுவுமே யாருமே கான்ஸ்டன்ட் கிடையாது. நிலைச்சிருக்க கூடியவங்க கிடையாது. இத ஏத்துக்காதனால தான் இவங்க நேத்து நல்லவங்களா இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? இவங்க நல்லா தானே என்ட்ட பேசுனாங்க. இன்னைக்கு ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இவங்க என் கூடவே தானே இருந்தாங்க. திடீர்னு ஏன் என்னை விட்டு போயிட்டாங்க? இழப்புகளை ஏத்துக்க முடியாம போறது. ஏன் இவங்க என் கூடவே இருந்திருக்கலாம்ல? ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க? ஏன் இறந்து போனாங்க? அன்னைக்கு சொன்னாங்கல்ல, பூனைக்குட்டி இறந்து போச்சுன்னாங்க. ஜஸ்ட் அவ்வளவுதான். அது நிலைத்திருக்க கூடியது கிடையாது. அது வரும், நம்மள விட்டு போயிடும். எதுவுமே இந்த துன்யால வந்து நிலைச்சிருக்கிறது கிடையாது. இந்த எண்ணத்தோடயே நீங்க எல்லாரோடையும் பழகி பாருங்களேன். உங்களோட பிஹேவியர்லயே வித்தியாசம் தெரிஞ்சிரும். நீங்க யாருகிட்டயுமே எதுவுமே எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இப்போ உங்க கணவர் இருக்காரு அப்படின்னா, நான் ஏன் கணவர்னா நீங்க நிறைய மேரிட் கேர்ள்ஸ் இருக்கீங்க. மேக்ஸிமம் நம்மளோட பெரிய சோதனை நம்மளோட கணவனா தான் இருப்பாங்க. ஆமா தானே? நீங்க இல்லன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. ஏன்னா திருமண உண்மைதான் வாழ்க்கைக்கு சிஸ்டர். பெரிய சோதனையே வந்து நமக்கு நம்மளோட கணவர் தான். சரியா? அவர்கிட்ட நம்மள்ட்ட இருக்க பெரிய சோதனை என்னன்னா, எதிர்பார்ப்பு. நேத்து நல்லா பேசினாரு. இன்னைக்கு ஏன் பேசாம மூஞ்ச தூக்கிட்டு போறாரு? நேத்து இதே சாரி இதே மாதிரி ஒரு சாரி கட்டியிருந்தேன், அழகா இருக்குன்னாரு. இன்னைக்கு ஏன் அத பார்த்து அப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு? நிறைய எதிர்பார்ப்புகள். அப்போ பழகும்போது இவங்கெல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. எப்ப வேணா நம்மள விட்டு போகக்கூடியவங்க. இன்னைக்கு எது இருக்கோ அதை ஏத்துக்கிட்டு அல்ஹம்துலில்லான்னு போக பார்க்கணும். அல்லாஹ் மட்டும் தான் நிலைத்திருக்கக்கூடியவன். எந்த ஒரு சூழ்நிலைகளும், எந்த ஒரு மனிதர்களும் நமக்கு நிரந்தரமானவர்கள் கிடையாது. இது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுங்க. உங்க கூட பழகுற மக்கள் எல்லார்கிட்டயுமே வந்து இந்த விஷயங்களை யூஸ் பண்ணுங்க. அந்த எண்ணத்தோடயே மனிதர்கள் கிட்ட பழகுங்க. உங்களுக்கு எதிர்பார்ப்புகளே இருக்காது. இப்போ இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஒரு கார்ல போறீங்க. அந்த காரோட டிரைவர் நடந்துக்கிற விதம், அவர் பேசுற விதம் வந்து உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க ஆணுன்னு நினைச்சு அப்படி யோசிக்க வேணா, ஒரு பெண்ணுன்னே வச்சுக்குவோம். இல்ல ஏதோ ஒரு ஹியூமன். அவங்களுடைய பிஹேவியர் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சரியா? இப்போ அந்த டிரைவர் மேல உங்களுக்கு என்ன மாதிரியான சிந்தனை இருக்கும்? 2 days டிராவல். நம்மள பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துருவாங்க. ஒரு ட்ரஸ்ட் வந்துரும் அவங்க மேல. ட்ரஸ்ட் வந்துரும். மாஷா அல்லாஹ். வேற? கொஞ்சம் அண்ணன் தம்பி மாதிரி பழக ஆரம்பிச்சிருவோம். பழக ஆரம்பிச்சிரும். மாஷா அல்லாஹ். வேற? நெக்ஸ்ட் அவங்க மேல உள்ள அந்த நம்பிக்கையில வந்து அவங்களே நம்ம கூப்பிடலாம். அவங்க கூட போனா நம்மளுக்கு சேஃப்டியா இருக்கும். நம்மள கொண்டு பத்திரமா விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஓகே. மாஷா அல்லாஹ். சரி. அந்த டிரைவர் கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பீங்களா? அவர் என்ன சேஃப்டி கண்ணாடி டிரைவ் மட்டும் தான் எதிர்பார்ப்போம். சேஃப்டியா போறாங்க. எதிர்பார்க்கிறோம். இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கிறோம்ல. பழக ஆரம்பிச்சதோட எதிர்பார்க்கிறோம்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அந்த டிரைவர் கிட்ட எதிர்பார்ப்போமா? கண்டிப்பா எதிர்பார்க்க மாட்டோம். ஏன் எதிர்பார்க்க மாட்டோம்னா 2 நாள் தான் டிராவல். 2 நாள் முடிஞ்சு சுத்தி பார்த்து முடிச்சதோட அவர் ஏத்துன இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிருவாரு. அவரு நம்மளோட லைஃப் லாங் டிராவல் பண்ண மாட்டாரு. அதனால என்ன பண்ணுவோம்னா, அந்த இருக்கிற 2 நாள்ல என்ன நல்ல மெமோரிஸ் இருக்கோ, அண்ணன் தம்பி மாதிரி பழகுறது, அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறது, பாசமா இருக்குது, ட்ரஸ்ட் பண்றது, இந்த மாதிரி என்ன நல்ல மெமோரிஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கிட்டு போயிடுவோம்.
எதிர்பார்த்துக்கிட்டு சண்டை பிடிக்க மாட்டோம். நீங்க ஏன் எனக்கு வாங்கி தரல? நீங்க ஏன் இது வாங்கி தரவான்னு கேட்கல? நீங்க ஏன் என்ன பார்க்கல? இல்ல இந்த மாரி எந்த கேள்வியுமே, எந்த எதிர்பார்ப்புமே அந்த டிரைவர் மேல நமக்கு வராது. ஒரே ரீசன் என்னன்னா, நம்ம மனசுக்கு தெரியும், இவங்க நம்ம கூட நிரந்தரமா இருக்க போறதில்ல. ஜஸ்ட் 2 டேஸ் அப்படின்ற சிந்தனையினால தான் அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்க மாட்டேங்கிறோம். நல்ல அனுபவங்கள மட்டுமே சேகரிச்சுக்கிட்டு, அந்த நினைவுகள சுமந்துக்கிட்டு நம்ம கடந்து போயிருப்போம். நெறைய பேர் இந்த மாரி நான் டிரைவர் ஜஸ்ட் டிராவலிங்கிறனால அத சொல்றேன். அந்த மாதிரி நம்ம லைஃப்ல பழகுற அத்தனை பேருமே நம்ம டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் சொல்ல வர விஷயம் புரியுதா? இல்ல சம்மந்தம் இல்லாம இருக்கா? இல்லைங்க சிஸ்டர். புரியுது சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். புரியுது சொல்லுங்க சிஸ்டர். ஏன்னா நெறைய இஷ்யூஸ் வந்து இதனால நான் வந்து காமனா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பார்க்கறதுனால நான் இந்த விஷயங்கள சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்கிறது, இல்ல நம்ம ஏஜ்ல உள்ளவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்கிறது. ஒரு நிமிஷம். ஆ அப்போ அந்த டிரைவர் கூட வந்து நமக்கு எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. ரீசன் என்னன்னா, இவங்க நம்ம கூட லைஃப் லாங் டிராவல் பண்ண போறதில்ல. இவங்க இருக்க போறது நம்ம கூட ஒரு 2 நாள். அதுவரையும் என்ன நல்லபடியா பழகணுமோ, அப்படி பழகிட்டு விடை பிரிஞ்சு போயிடணும் தான் அந்த சிந்தனையிலே தான் இருப்போம். இதே சிந்தனை தான் நம்மகிட்ட பழகுற அத்தனை பேர்கிட்டயுமே நம்ம இருக்கணும். ஏன்னா, அல்லாஹ் மட்டும் தான் அல் கய்யூம். அல்லாஹ் மட்டும் தான் ஸ்டேபிள். அல்லாஹ் மட்டும் தான் நிலைச்சிருப்பான். பாக்கி எல்லாமே வருவாங்க, போவாங்க. அது உங்க கணவனா இருக்கட்டும், உங்க பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே, அ நீங்க வந்து இப்போ ஒன்ஸ் உங்களுடைய லைஃப்ல அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி ஒருத்தவங்க என்டர் ஆயிட்டாங்கனாலே, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம 2 பேரும் இப்ப டிராவல் பண்ண போறோம். அந்த டிராவல் கொஞ்ச நாளைக்கு, இல்ல கொஞ்ச நேரத்துக்கு தான். அந்த டிராவல்ல அவங்களுக்கு நல்ல நினைவுகளை மட்டுமே நாம அன்பளிப்பா குடுக்கணும். சலாம் சொல்லி ஒன்ஸ் ஒருத்தவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா, அவங்கள கடிஞ்சுக்கிறதோ, கோபமா பேசுறதோ, இல்ல அவங்க கிட்ட எதிர்பார்த்து சண்டை பிடிக்கிறதோ, நீங்க அப்படி செஞ்சு பாருங்களேன். அடுத்தவங்க இனி மத்தவங்க கிட்ட பழகும்போது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பழகும்போது, இல்ல பஸ்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கவங்க, சில பேர்கிட்ட நல்லா யோசிச்சு பாருங்க. சில பேர்கிட்ட டிராவல் பண்ணும்போது, இந்த பயணம் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பயணம் இருக்கக்கூடாதாங்கிற சிந்தனை வந்து நமக்கு வரும். சில பேர் கூட டிராவல் பண்ணும்போது. சில பேர் பாருங்களேன், பஸ்ல உட்காந்துக்கிட்டு எச்சு துப்பிட்டு இருப்பாங்க. அன்னாயிங் பண்ணிட்டே இருப்பாங்க, கத்துவாங்க, தூங்கும்போது கொறட்ட விடுவாங்க. இந்த மாரி அன்னாயிங் பெர்சன்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? எப்படா இவங்க ஸ்டாப் வரும், இவங்க இறங்கி போவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆமா தானே? சில பேர்கிட்ட இந்த டிராவல் இன்னும் கொஞ்சம் நீளமாகாதா? ஏன் நம்ம இறங்குற ஊர் வந்துச்சு? இன்னும் கொஞ்சம் நேரம் தூரம் போகக்கூடாதான்னு எண்ணம் வரும். இன்னும் சில பேர்கிட்ட, ச்சீ இவங்க எப்படா இறங்குவாங்க? அப்படின்ற எண்ணம் வரும். அப்போ லைஃப்பும் உங்க கூட பழகுற ஆட்களும் நீங்கள் டிராவல் பண்ற மாதிரி தான். நீங்க டிராவலிங்ல இருக்கும்போது சில பேர் ஏறுவாங்க, சில பேர் இறங்குவாங்க. யாருமே ஆனா கூடவே வரமாட்டாங்க. ஏறுவாங்க, இறங்குவாங்க, ஏறுவாங்க, இறங்குவாங்க. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். மரணம் வரையும். மரணம்ங்கிறது நீங்க இறங்குற ஸ்டாப்பு. அப்போ அந்த ஸ்டாப் வரையும் மக்கள் ஏறுவாங்க, அப்புறம் இறங்குவாங்க. நீங்க என்ன சிந்தனையோட பழகணும்னா, இவங்களுடைய டிராவல் வந்து ரொம்ப நீளமானது கிடையாது. எப்ப வேணா இவங்க இறங்குவாங்க. அப்ப நம்ம கூட டிராவல் பண்ணும்போது, உங்க கூட பழகுறவங்க நினைக்கணும், இவளுடைய டிராவல் இன்னும் கொஞ்சம் நீளக்கூடாதா? இன்னும் கொஞ்ச நாள் இவ கூட டிராவல் பண்ணக்கூடாதா? இன்னும் கொஞ்ச நாள் இவ கூட நல்ல முறையில நாம இருக்க கூடாதான்ற எண்ணம் இருக்கிற அளவுக்கு நீங்க பழகணும். உங்களுக்குள்ள இருக்கிற சிந்தனை வந்து என்னவா இருக்கணும்? அவங்க நிரந்தரமானவர்கள் கிடையாது. சோ அவங்க கிட்ட நம்ம எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க கூடாது. முடிஞ்ச மட்டும் நம்ம அன்ப அதிகப்படியா குடுக்கணுங்கிற சிந்தனை இருக்கணும். அதே மாரி அவங்களுக்கு என்ன சிந்தனைய வர வைக்கணும். நீங்க இப்படி இருந்துட்டாலே இந்த சிந்தனை வந்துரும். என்ன சிந்தனைனா, இன்னும் கொஞ்ச நாள் இவங்க கூட ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்ணக்கூடாதா? இன்னும் கொஞ்ச நாள் இவ கூட நல்ல முறையில நம்ம நடக்க கூடாதான்ற சிந்தனை வர்ற அளவுக்கு நீங்க நடக்கணும். இப்போ இந்த டாபிக் வந்து பெருமைக்கு சொல்லல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேனாங்கிறது தெரியல. இதே டாபிக்கை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி, ஏன்னா ஸ்கூல்ல அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தானே கொஸ்டின் வரும். அப்போ மேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை வருது, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சரி பண்றது, மாத்துறதுன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் பிள்ளைங்க கிட்ட சொல்லும் போது, ஃப்ரெண்ட்ஸை மாத்த தேவையில்லம்மா, நீங்க மாறுங்க, நீங்க உங்க டிராவலிங் அழகாக்கி கொடுங்க, உங்க கூட பழகுறவங்க இன்னும் கொஞ்ச நேரம் போகக்கூடாதான்ற சிந்தனை வரணும் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ் முடிய போற நேரத்துல பெல் அடிச்சிட்டாங்க.
பெல் அடிக்கும் போது ஒரு பொண்ணு எழுந்திருச்சு கேக்குறா, மேம் எல்லாரோட டிராவலும் நீள்ற மாதிரி இருக்கு, உங்க டிராவல் மட்டும் சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சிருது மேம். ஏன்னா டக்கு டக்குன்னு பெல் அடிச்சிடுறாங்க, கிளாஸ் போற மாதிரியே தெரிய மாட்டேங்குது, டக்குன்னு பெல் அடிச்சிடுறாங்க. அவ எப்படி நடத்துனதை வச்சு சொல்றா பாருங்க. உங்களோட டிராவல் ஒருத்தி சொல்றா, உங்களோட டிராவல் மட்டும் டக்குன்னு ஸ்டாப் வந்துருது மேம், சீக்கிரம் இறங்கிடுற மாதிரி இருக்கு அப்படின்றா. இன்னொருத்தி சொல்றா, நீங்க சொல்ற மாதிரி இங்க கூட டிராவல் பண்ணும்போது இன்னும் கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணணும், இன்னும் கொஞ்ச நேரம் பயணிக்கணுங்கிற உணர்வு வருது மேம் இப்படின்னு சொன்னா. எனக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷம்னா, நான் நடத்துறது அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது. சோ இந்த உணர்வை கொடுக்கிற அளவுக்கு நான் இந்த டாபிக்க புரிய வைக்கிறதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். என்னன்னா நம்ம பழகும் போது அந்த மாதிரி இலகுவான பீப்புள்ஸா மக்கள் கிட்ட பழகணும். சிரிச்சு பேசுறது, அன்பா பேசுறது, கனிவா இருக்கிறது, எதிர்பார்ப்பு இல்லாம பழகுறது. ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிள்ளைங்க கிளாஸ் டைம்ல தூங்க கூடாதுன்னு கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன். எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு சேரணும்னு இறைவன் நாடி இருந்தா அது சேர்ந்துரும். நீ தூங்கிக்கிட்டு இருந்தா கூட இறைவன் அதை உனக்கு வந்து சேர்த்துருவான். அதனால எந்த எதிர்பார்ப்புமே, ஒரு பிள்ளை தூங்குனா கூட அதட்டவோ திட்டவோ மாட்டேன். தூங்குனா கூட எழுப்ப மாட்டேன். பக்கத்துல உள்ள பிள்ளைங்க கிட்ட அவளுக்கு உடம்பு முடியலையா, சரின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அப்போ அந்த மாதிரி இலகுவா நாம பழகும் போது மக்கள் நம்மளுடைய டிராவலை ரொம்ப நாளைக்கு எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி நாம இப்படி இருக்கும்போது நம்மளுடைய உள்ளம் ரொம்ப இலகுவா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்போதுமே ரொம்ப ஹார்டா இருக்காது. மோமின்களோட உள்ளம் எப்போதுமே ரொம்ப லேசா இருக்கும். ஓகேவா? சோ இது எல்லாமே அல் கையூம்க்கு சொல்றேன். அல்லாஹ் மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடியவன். நம்மளோட பழகுறவங்க எல்லாருமே இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லார்கிட்டையும் அழகான முறையில, அன்பான முறையில, சிரிச்சு கனிவா பழகக்கூடியவங்களா நாம இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இருப்பீங்களா? உங்களோட ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணுங்களேன், உங்களோட லைஃப் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இனிமே உங்க மக்கள்ல நீங்க பாக்குற விதத்தை மாத்துங்க. இன்னையிலிருந்து எல்லார்கிட்டையும் சிரிங்க, எல்லார்கிட்டையும் அன்பா பேசுங்க. ஏன்ட மட்டும் அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. காசா பணமா? அன்பு தானே. யாராவது காசு கேக்குறாங்களா அன்புக்கு? இல்ல அல்லாஹ் உங்க மனசு நிறைய கொடுத்து வச்சிருக்கான். அதை ஏன் நீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாருக்கும் கொடுங்க. என்னம்மா நிஷா? சிஸ்டர் எல்லார்கிட்டயும் அன்பா இருக்க சொல்றீங்க. அந்த மாதிரி இருந்தா நம்மள மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்களே சிஸ்டர். அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. என்ன பண்றது? அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கு நன்மை அதுக்கு ஹர்ட் ஆகாதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். மனுஷங்க இல்ல அப்படித்தான். ஏமாந்து போயிடுறோம் இல்லையா? நம்ம வந்து நம்ம சைடுல இருந்து எல்லா ஹெல்ப்பும் அவங்க வாங்கிக்கிறாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்துறோம். கடைசியில எப்போ நீங்க எதிர்பார்க்கும் போதுதான் வரும். ஓகே. அல்லாஹ் வந்து காப்பாத்திடுவான். நீங்க அல்லாஹ் என் ரப்புக்காக செய்ய போறேன். அல்லாஹ்க்காக நான் செய்ய போறேன், அவனுக்காக கொடுக்குறேங்கும் போது நீங்க மனுஷங்கள் இப்போ வந்து நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி, என் வீட்டுல நான் எவ்வளவு நல்ல முறையில நடந்தாலும் எனக்கு பேரு நான் கெட்டவனு தான். நான் அதை நினைச்சு கவலைப்பட போறதே கிடையாது. ஏன்னா நான் என் ஆட்டிடியூடே நான் மாத்திக்க போறதும் கிடையாது. அவங்க கெட்டவங்கன்னு சொல்லி என்ன சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. நிறைய பேர் என்ன கெட்டவன், என்ன பண்ணாலும் என்ன கெட்டவன் சொல்றல, இனிமே பாரு நான் எவ்வளவு கெட்டவளா இருக்கேன்னு மாறிடுவாங்க. என்ன பண்ணாலும் என்ன கெட்டவன் சொல்றல, இனிமே நான் கெட்டவளா எப்படி இருப்பேன்னு பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அல்லாஹ்க்கு என்ன பத்தி தெரியும்? நீ எனக்கு கூலி தர போறது கிடையாது, நாளைக்கு அல்லாஹ்ல எனக்கு கூலி தர போறான். இப்படி சிந்தனை இருக்கும்போது என் பிஹேவியர்ல மாற்றமே வராது. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் இப்படிதான் இருப்பேன், நான் நல்லவதான். அது உனக்கு தெரியப்படுத்தணும் தேவையில்ல. நான் நல்லவளா இருந்துக்கிறேன், அது உனக்கு தெரியணும்னு எனக்கு தேவையில்ல. ஏன்னா என் ரப்பு அல் அலீம், அல் பசீர், அஸ் சம்ய, நம் மறைவுல பேசக்கூடியதை கூட அல்லாஹ் கேட்கக்கூடியவன். இப்போ வந்து சில பேர் நடிக்கலாம், மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி கூட நடிக்கலாம், நல்லவளா கூட நடிக்கலாம். அப்போ நம்மளுக்கு புரிஞ்சது என்ன? என் ரப்பு நான் உள்ளத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கூட கேட்கக்கூடியவன், உள்ளத்தில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத கூட பார்க்கக்கூடியவனுங்கும் போது நான் எப்படி நடிப்பேன்? நடிக்க முடியுமா? யாருக்கிட்ட நடிக்கிறது? ரப்பு முன்னாடி நடிச்சா யாரு நஷ்டவாளி? நான் தான் நஷ்டவாளி. அப்படிங்கும் போது என்னோட பிஹேவியர் நல்ல பிஹேவியரா மட்டும்தான் இருக்கும். அடுத்தவங்களோட பேச்சு நம்மளை காயப்படுத்தவே படுத்தாது. நீங்க சொல்ற மாதிரி ஏமாந்துட்டு தான் இருக்கோம். ஆனா எல்லா ஏமாற்றத்து இப்ப வந்து ஒருத்தி என்ன ஹர்ட் பண்ணா நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நன்மையை வாங்கி தந்துட்டு போயிருக்கா. ஆமா தானே?
ஆமா சிஸ்டர். ஆனா நான் நிறைய வாங்கிட்டேனே சிஸ்டர். செய்ய வேண்டிய அமல அவ ஈஸியா எனக்கு வாங்கி தந்துட்டு போயிடுறா. அல்லம்மா. யாரும்மா டவுட் ஒரு ஆள் சொன்னீங்களே, நான் கவனிக்காம இருந்துட்டேன். யாரு இது? ஃபரிதா நான் தான் பேகம். சிஸ்டர். சொல்லுங்கம்மா. சிஸ்டர் இப்போ ஆஹ் இந்த மாதிரி தன்மையா இப்படி நீங்க பேசுற மாதிரி பேசணும்னா சைக்காலஜி படிச்சாதான் இது வந்து அந்த இது கிடைக்குமா? இதுதான் பிரச்சனையே. நாமெல்லாம் முஸ்லிம். நான் ஆரம்பத்திலேயே அதுதான் சொன்னேன். சைக்காலஜி தனி. அவன் வெஸ்டர்ன் என்னென்னமோ பேசி வச்சிருப்பான். இப்ப நான் நான் இத்தனை கிளாஸ் எடுத்தேன். எதுலயாவது தியரிஸ் பத்தி சொன்னனா? சைக்காலஜி தியரிஸ் பத்தி சொன்னனா? இல்ல. அந்த அப்படி இல்ல சொல்றான், இவன் சிஸ்டர். இப்படி சொல்றான், சைக்காலஜில இப்படி சொல்றாங்க, நான் எதாவது பத்தி பேசினனா? நான் முழுக்க முழுக்க இல்ல எனக்கே சிஸ்டர். சிரிப்பு வருது. நம்ம இஸ்லாமிக் சைக்காலஜின்ட்டு முழுக்க முழுக்க இஸ்லாத்தை தானே பேசிட்டு இருக்கோம். ஆமா. எனக்கு ஆமா சிஸ்டர். யோசனை, சப்ஜெக்ட் இப்படி ஃபேன்சியா இஸ்லாமிக் சைக்காலஜின்னு சொல்லி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சா முழுக்க முழுக்க இஸ்லாத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இஸ்லாத்தோட பேஸ்ல நிக்கிறோம். இப்ப இனிமேலும் இஸ்லாத்தை தான் பேசுவோம். அப்போ சைக்காலஜி படிக்கணும்ல அவசியம் இல்லை. இஸ்லாத்தை படிச்சா போதும். நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கல்ல, இதே கேள்வி என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப என்னால எங்க காலேஜ்ல அவ்வளவு ஸ்டூடெண்ட் சைக்காலஜி சேர்ந்துட்டாங்க. கேட்கும்போது என்ன இன்ஸ்பிரேஷன், எதனால சைக்காலஜி எடுத்தீங்கன்னா அவ்வளவு பேர் ஏன் பரதா சொல்றாங்க. ஆனா நான் கிளாஸ்ல நிறைய டைம் சொல்லுவேன், அம்மா நான் உங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தை வச்சோ, உங்ககிட்ட நான் பேசுற விதத்தை வச்சோ, இல்ல உங்களை நான் புரிஞ்சுக்கிற விதத்தை வச்சு சைக்காலஜினால நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்க சைக்காலஜியை தேடி போகாதீங்க. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இஸ்லாம். நீங்க இஸ்லாத்தை நோக்கி போங்க, இஸ்லாத்தை தேடி போங்க, இஸ்லாத்தை படிங்க. சைக்காலஜி தன்னால வந்து சேர்ந்துரும். இஸ்லாத்துல இருக்கு எல்லாமே. ஜியோகிராஃபி இருக்கு, ஜுவாலஜி இருக்கு, எல்லாமே இருக்கு. அஸ்ட்ரானமி இருக்கு, எல்லாமே இஸ்லாத்துல இருக்கு. அப்போ நீ ஒவ்வொரு இதா தனித்தனியா படிக்கிறதுக்கு நீ இஸ்லாத்தை படி, எல்லாமே கிடைச்சிரும். உங்களுக்கும் அதேதான். முஸ்லீமா மாறுங்க. சிம்பிளான விஷயம். முஸ்லீமா மாறிட்டா இவ்ளோ சப்ஜெக்ட்ஸ் தேவையே இல்லை. அஃப்ரா சிஸ்டர் சொன்னாங்க ஃபேமிலி சைக்காலஜி எடுங்க, சைல்ட் சைக்காலஜி எடுங்க. என்னோட கருத்துல ஒண்ணே ஒண்ணு, இஸ்லாத்தை ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டா இத்தனை சைக்காலஜி தனித்தனியா தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு மனிதருக்கு சஜிதா செய்ய சொல்லி இருந்தா நான் யார தேர்வு செஞ்சிருப்பேன்? கணவர். இறைவனை தவிர வேறு ஒருத்தர் அல்லாஹ் அனுமதிச்சிருந்தா நான் கணவனை சஜிதா செய்ய சொல்லி தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சஜிதாங்கிறது கண்ணியம். ஆமா தானே? ஆமா. இந்த சஜிதா செய்யாதனால ஷைத்தான் விரோதியாக்கப்பட்டான். ஆமா. அப்போ ரசூல்லா கணவனுக்கு சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன் அப்படின்னா கணவனுக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டா நம்மளுக்கு எதுக்கு ஃபேமிலி சைக்காலஜி? பொண்ணுங்க இந்த சிந்தனையோட கணவன் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடும்பமே அவங்க கைவசத்துக்கு வந்துரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா கணவனுடைய பொருத்தம் இல்லைன்னா ஒரு பெண்ணால சொர்க்கம் செல்ல முடியாது. ஒரு ஆணுக்கு தாயோட பொருத்தம் தேவைப்படும். ஒரு மனைவிக்கு கணவனுடைய பொருத்தம் இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ என் கணவன் என்ன பண்ணினாலும் எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த மனுஷனோட பொருத்தம் இருந்தாதான் நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியும். நான் என்ன அமல் செஞ்சாலும், உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுத்தாலும் இவருடைய பொருத்தம் இல்லாம என் இஷ்டத்துக்கு நான் நடந்தேன் அப்படின்னா எனக்கு சொர்க்கம் கிடையாது. இந்த சிந்தனையில நான் அவங்க கிட்ட நடந்துகிட்டேன்னா என் குடும்பத்துல பிரச்சனை வருமா? என் கணவருக்கு அவங்க தாய் தந்தை கிட்ட நல்ல முறையில நடந்துகிட்டாதான் பிடிக்கும். அத அவங்க தாய் தந்தை கிட்ட நல்ல முறையில நடந்துகிட்டாதான் என் கணவர் என்ன பொருந்திப்பாங்க. அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணி ஆகணும்? என் மாமியார் மாமனார்ட்ட நல்ல முறையில நடந்துகிட்டு தான் ஆகணும். சிஸ்டர், எனக்கு ஒரு டவுட் சிஸ்டர். நீங்க எல்லாமே நம்மளையே சொல்றீங்க. இப்ப அதற்கு தகுதியானவங்களும் அவங்களும் இருக்கணும்ல சிஸ்டர். இப்ப அவங்க நம்ம கையில இல்லல்ல. யார் நம்ம கையில இருக்காங்களோ அவங்க தானே சரி பண்ண முடியும்.
இப்ப கணவரை சொன்னீங்க. இப்ப நம்ம எவ்வளவுதான் நம்ம பொருந்தி போனாலும் அவங்களுக்கு அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அதுக்கு என்ன சிஸ்டர் பண்றது? சபூர், பொறுமை. அல்லாஹ் மாத்துவான், அல்லாஹ் சரி பண்ணுவான்ற நம்பிக்கையோட பொறுமையா இருக்கிறது. இல்ல சிஸ்டர், ஆனா எல்லா நேரமும் வந்து எல்லார்கிட்டயும் வந்து கைண்டா நடக்கணும், நடந்துக்கணுங்கிறது தட் இஸ் நாட் பாசிபிள் இல்லைங்க சார். ஏன்னா வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து அவங்க பண்றாங்க, அது எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கைண்டா அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணலாம். செகண்ட் டைம் அவங்க அதே பண்றாங்க, அது எனக்கு இரிட்டேட் ஆகுது, நான் அவங்க கிட்ட கைண்டா இருக்கலாம். தேர்ட் டைம் வந்து அவங்க அதே பண்ணும்போது சம்வாட் என்னோட ஆக்ஷன் ஏதாவது வந்து எனக்கு இது இரிட்டேட் ஆகுதுன்னு நான் அவங்க கிட்ட என்னோட ஆக்ஷன்ல இருந்தா தானே அவங்க அடுத்து திருப்பி அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எல்லா நேரம் இருந்தாலும் அழகிய முறையை தேர்ந்தெடுங்கன்னு இருக்குல்ல. இப்ப வந்து அவங்க ஆக்ஷன் இரிட்டேட் பண்ணுதுன்னா அதே தப்ப நம்ம பண்ணக்கூடாது. நீங்க இப்படி பண்றீங்க, எனக்கு பிடிக்கல. இது வந்து கைண்ட்னஸ் இல்லாம போறது கிடையாது. இஸ்லாம் எப்போதுமே ஒரு கண்ணத்தை காமிச்சா இன்னொரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லல. நல்ல ஒரு கண்ணத்தில் அறையாதீங்கன்னு சொல்றதுதான். அதே இஸ்லாம் வந்து நமக்கு பழிக்கு பழியையும் வந்து வலியுறுத்தி இருக்கு இல்லையா? பழிக்கு பழியை விட மன்னிப்பே சிறந்ததுன்னு சொல்லுதுல்ல. வலியுறுத்தல் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. ஏன்னா பழிக்கு இல்லைன்னா மனுஷங்க தோண்டு போயிருவாங்க அப்படிங்கறனால இஸ்லாம் அனுமதிச்சிருக்கு. ஆனா குர்ஆன் வசனம் என்ன சொல்லுதுன்னா பழிக்கு பழி வாங்கலாம். இப்ப நீங்க என்ன லூசுன்னு திட்டினீங்கன்னா நான் உங்களை திருப்பி லூசுன்னு திட்டணும், திட்டிக்கலாம். ஆனா நான் லூசுன்னு திட்டாம இருந்தா எனக்கு நன்மை. திட்டுனா ஒண்ணு இல்ல, ஆனா திட்டாம இருந்தா நன்மை இல்ல. அப்ப நான் எதை சூஸ் பண்ணுவேன்? திட்டாம இருக்கிறதா. எதை சூஸ் பண்ணுவாங்க? திட்டாம இருக்கிறதான் சூஸ் பண்ணி ஆகணும். ஆமா. அது எந்த விதத்திலயுமே பதிலுக்கு பதிலுங்கிறது நம்ம ஒரு சமமா போயிட்டாலும் நமக்கு தேவை நன்மை தானே. யார் தருவா நன்மைய? அழகா விட்டு திட்டான்னா அல்ல எனக்கு நன்மையை தருவான்னு பொறுத்து போனா நமக்கு நன்மை அங்க சேர்ந்துருதுல்ல. அதுதான் நான் அடிக்கடி. ஆனா சிஸ்டர் இப்போ உள்ள காலகட்டத்துல நம்ம அமைதியா போனா திரும்ப நம்ம மேல ஏறி போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன சிஸ்டர் பண்றது? இதே மோட்டிவேஷன் பேர்ல எதையாவது நமக்கு சொல்லி வச்சிருக்காங்கடா. ஏறி மிதிப்பாங்க, உங்களை கவுப்பாங்க. இறைவன் நாடாமல் ஒரு விஷயம் கூட நடக்காது. நீங்க இறைவனு சரி. ரசூல்லா எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க மேல ஆஃப்டர் ஒரு கிளவிய விட்டு எல்லாம் குப்பையை கொட்ட வச்சாங்கல்ல. ஒரு கிளவி வந்து குப்பையை கொட்டுது, இது எவ்வளவு பெரிய அவமானம். இது ஏறி மிதிக்கிறது தானே, பொறுமையா போற ஏறி மிதிக்கிறது தானே. ரசூல்லா ஓங்கி ஒரு அறை விட்டு இருந்தா கிளவி போயிருக்கோம். ஆனா ரசூல்லா அதை செய்யல. அவங்க உடம்பு சரியில்லாதப்போ டெய்லி குப்பை கொட்டுவாங்களே, எங்க அவங்கள காணோன்னு தேடி போறாங்க. இதுதான் ஒரு முஸ்லிமோட பண்பு. பெண்கள் பாவம் அடிமா, எத்தனை அடி, ஆண்கள் அடியா பயங்கர அடி. அந்த அடி பார்க்கும்போது பாவமா இருக்கு அடிமா. சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க முஸ்லீமாக ட்ரை பண்ணுங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாத்துக்குள்ள எப்படி வர்றதுன்னு முயற்சி பண்ணுங்க. மத்த எல்லாமே ஈஸி ஆயிடும். யாரு என்ன பண்ணாலும் நம்மளால பொறுமையாவே போக முடியும். ஓகேவா? இந்த ஏறி மிதிக்கிறது, அடிச்சு தூக்குறது, நம்மள மதிக்காம போறது, இது எல்லாமே இறைவன் கிட்ட இருந்து வர்றது. அல்லாஹ்க்கு வந்து கண்ணியம் அளிப்பவன் ஒரு பேர் இருக்கு, இழிவுபடுத்துபவன் ஒரு பேர் இருக்கு. அல்லாஹ் கிட்ட இருந்தா கண்ணியமும் வருது, அல்லாஹ் தான் இழிவுபடுத்தவும் செய்யறான். எல்லாத்துக்குமே அல்லாஹ் தான். சோ மனுஷங்க எல்லாம் சும்மா அல்லாஹ் ஆட்டி வைக்கிற பொம்மைங்க, அவ்வளவுதான். சோ அவங்கள பொறுத்து உங்களுடைய பிஹேவியரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? சரி, இன்ஷால்லா கிளாஸ் முடிச்சுக்கலாம். டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே தானே? முடிச்சுக்கலாம்ல? சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர், கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்குல்ல?
அல்ஹம்துலில்லாஹ் ஆமா சிஸ்டர் 1 ஹவர் போறதே தெரியல அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சிஸ்டர். நீங்க சொன்னீங்கல்ல சிஸ்டர், அல்லாஹ் வந்து நம்ம பேசக்கூடிய என்னதுமா? வார்த்தைகள நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பேசக்கூடிய வார்த்தைகள நோட் பண்றதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒவ்வொரு வார்த்தையுமே இனிமே தவறுதலா எத்தனை தடவை நம்ம பேசியிருப்போம். நம்மளை அறியாமலேயும் பேசியிருப்போம். நீங்க சொன்ன மாதிரி தான் மனுஷன் கேட்ட ரீசன் சொல்றது இதுதான். நான் தவறுதலா சொல்லிட்டேன், இல்ல என்ன அறியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ஆனா இதை கேட்ட பிறகு இனிமே நம்ம அடுத்த வார்த்தை என்ன பேசணும்னு சொல்லிட்டு அந்த யோசிக்க வருதுல்ல சிஸ்டர், அது மாஷா அல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிஸ்டர் அது. அதுல நீங்க லீடர்ஷிப் கிளாஸ் எல்லாம் தனித்தனியா போடுறாங்க. அவ்ளோ காசுமா இப்போ இந்த கிளாஸுக்குலாம். ஒவ்வொரு டாபிக்கும் தனித்தனியா எடுத்து ஆமாங்க அவ்ளோ சிஸ்டர். நீங்க தனியா இந்த மாதிரி லீடர்ஷிப் கிளாஸ் போனீங்கன்னா அதுல சொல்றது இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்ற விஷயத்துக்கு 1 மணி நேரம் பேசுவாங்க. ஒரு வசனம் போதும். அவ்ளோ அத லேர்ன் பண்றதுக்கும் நிறைய கூட்டங்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இஸ்லாம் ஈஸியா சில விஷயங்களை அப்படியே அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்னும் பயனுள்ளதாக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் நான் துஆ செஞ்சுக்கிறேன். சிஸ்டர் கண்டிப்பா நம்ம கேட்டதோட மட்டும் நிக்காம அதபடி செயல்பட எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் கிருபை ரஹ்மத் செய்யணும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் உதவி செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.